குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு என்ன சமையல்னா கேட் ரைஸ் தான். பாப்பா தயிர் போதுன்ட்டா. தம்பிக்கு வந்து கொஞ்சம் பட்டாணி நனைய போட்டிருக்கேன். இதை வச்சு கொடுக்கணும். பருப்புலாம் போட்டு இதை வச்சு கொடுத்தா பாப்பா தம்பி சாப்பிட்ருவோன்னா வர காலையிலக்கு ப்ரெட்டை வச்சு ஏதாவது செய்யணும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு லேட் ஆகும். ஃப்ரெண்டாக பண்ணும். பால் கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளே ரைஸ் வச்சிரும். தண்ணி வந்துட்டு மேலே ஏத்துறதுக்கு போட்டுவிட்டு வந்துடுறீங்களா? பால் வாங்கிறதுக்கு கொடுத்து உருளைக்கிழங்குல பொரியல் பண்ணிடலாமா? உருளைக்கிழங்கு வச்சு பொரியலா? இது எந்தப்பா அலக்கா ஒரு டம்ளர் அரிசி. அவ்வளோ டம்ளர் அரிசி. கடைக்கு போய் தயிர் வேற வாங்கிட்டு வரணும். கடைக்கு போறியா? இந்த அரிசி போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம்னு பார்த்தோம். ஏன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு போய் சூடாயிருமா அதுக்குள்ள? இது ரெண்டும் 6 மணிக்கு எழுப்ப சொல்லிட்டு ஆசினி முழிச்சிட்டா. ஃபஸ்ட்டு 6 மணி சொன்னதோட உடம்படாமல் எந்திரிச்சு மணியை பார்த்துட்டு படுத்துட்டோம். ஆகையோ கண்ணே தரங்க மாட்டாக்கா. இல்லை நேற்று என்ன பேச்சு பேசினாங்க? 6 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுருங்க. இதே இது சனிக்கிழமை லீவு நாள் பாருங்க எப்படி எந்திரிக்கானு. இதை வச்சு சீவுனா பாதி உருளைக்கிழங்கு இந்த தோல்லே போயிருதுடா. அப்படிலாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த உருளைக்கிழங்குல இந்த இப்படி பள்ளமெல்லாம் இருக்குல்ல, உள்ள மண்ணெல்லாம் போயிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்துருங்களா? கரெக்டாக எடுத்துருங்களா? இதெல்லாம் அப்படின்னு ஒரு சொல்லிக்க வேண்டியதான். முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கத்தியை வச்சு அப்படி சுரண்டுவாங்க. சுரண்டி தான் எடுப்பாங்க. அது எப்படின்னா என்னடனா இந்த இப்படி சுரண்டி தான் இப்படி எடுத்தோம்னா வந்துடும். ஆமாம், அப்படிதான் எடுப்பாங்க. இப்போ என்னடனா மொத்தத்துக்கும் தோல் சதை எல்லாத்தையும் சேர்த்து உரிச்சு எடுத்துடுறீங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அவசரத்தில் எப்படி வேலை நடக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்? தண்ணியில் போட்டு வச்சுக்கோம், அப்புறம் கருத்துரும். தண்ணி கொதிக்கிட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே வந்து இந்த இண்டக்ஷன்லேயே வைக்கிறது. தான் இதில் வேலை கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா டைம் ஆகும். 2 அடுப்பு தானே இருக்குது. சன்ரைஸ். நீங்கள் காஃபி நீ என்ன புது பாக்கெட்டாக உடைக்கிற? நீ இதில் வைக்கிற மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டு நான் காஃபி போடுறேன். இது காலையில் கொஞ்சம் எந்திரிச்சானா ஏதாவது குடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பால் கொடுக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு 2-3 கப்பு வேணும். தம்பி முழிச்சிட்டான். உள்ள பழக்கம் விட்டுட்டு இருக்கான் தொட்டில் கிடந்து. லாடையை எடுத்து வச்சுட்டு நெய் எடுக்கிறது. இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த பாலாடை இந்த எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து 1 வீக்குக்கு ஒருக்க இதை அப்படியே நம்ம நெய்யாக உருக்கிக்கலாம். ஸோ அதுக்காக இதை அப்படி ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம சேர்த்து நெய்யை எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை நம்ம வந்து கடையில் வாங்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஒரு நாள் அதையும் நான் உங்களுக்கு வந்து எப்படி நெய் எடுக்கிறேங்கிறதையும் நான் போட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். முழிச்சாச்சு. என்னடா தொட்டில் விட்டு காலெலாம் வெளியில் வந்து கிடக்குது. என்ன இப்படியே படுப்பாங்க? அதில் பின் பண்ணி வச்சுருந்தீங்க. இப்படியே படுப்பாங்க. எவ்வளோ ஸ்டைலில் படுத்திருக்கா ஆலன் குட்டி. லைட்டு போடுவோமா? இந்த பக்கம் லைட்டு போடுவோமா? என்ன வேலை நடக்கு? காஃபி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிளாஸில் காஃபி குடிக்கணும். நாங்கள் எப்பவுமே அப்படிதான், அவ்வளோ பெரிய கிளாஸில் தான் காஃபி குடிக்கிறது. காஃபி அது நிறையா இருக்காது, இல்லை கம்மியாக தானே இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். கொஞ்சம் நுரை பாதி ஊதுனீங்கன்னா அந்த வடிவேல் காமெடியில் போகல, என்னடா கீழே வரைக்கும் தான் வச்சுருக்கேன் மேலே நுரைய வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கும். மூச்சில் வந்து தெரிச்சு. உண்மை தானேப்பா? அன்னைக்கெல்லாம் நீங்க போட்டு கொடுத்த ஊதுன பாதி கீழே வரைக்கும் போயிடுச்சு. அது உண்மைக்கு நான் காமெடி பண்ணணும்னு தான் அப்படி வச்சேன். ஊதி உள்ள தேடி பார்த்துட்டு இருக்கணும். காப்பி எங்க தனி நிறைய அள்ளி போட்டுது. சிப்ஸ் ஆடாது பொரியல் பண்றதுக்கு. தம்பி எட்டி பார்த்துக்கோங்க. அவளை எழுப்பி விடுங்களேன். அப்படின்னாலும் கால் போடாதீங்க. எதுக்கு வெளியில கால் போடுறீங்க? கீழே இறங்கிடக்கூடாது, சரியா? கூப்பிடு அப்பாவை. கீழே இறங்கிடக்கூடாது. கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, ஓகே? பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு வந்தாச்சுமா. ஆனால் அவளுக்கு சொல்ல 6 மணிக்கு நீங்கள் எழுப்பலையா? மணியை பார்க்கணும்ல. கொதிக்கிற வண்டியில் போட்டால் தான் பாதி வெந்துருமே. அப்பான்னு அதான் அதில் இருக்க பசெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒட்டாது. நைட்டு இறங்கச்சு. இதுதான் அந்த சின்ன கத்தி எப்படி முனியாக வச்சுட்டேன். நேற்று நான் அதில் ஷார்ப் பண்ணதுனால இவ்வளோ ஈஸியாக இருக்கும் எனக்கு கட் பண்ணுறதுக்கு. அது ஏன்டா திருப்பி போட்டு பண்ணுறேன்? அப்படி மாற்றி போட்டு பண்ணு. அப்படி போட்டால் உனக்கு அது எங்கேயும் நகலாது, ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு.
பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா கூட நான் தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சமையல் பண்ண தெரியாது. அக்கா நீங்கள் தானே 6 மணிக்கு எழுப்ப சொன்னீங்க. ஏய் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டிட்டேடா. முடிஞ்சா வச்சுச்சா இப்போ அங்கே போகிறீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 சொப்பு முருங்கைக்கீரை மட்டும் பறிச்சுட்டாங்கப்பா. அரிசி கீழே வந்துடாதா? அது அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி வடியை போட்டுட்டு ரொம்ப நேரம் போடக்கூடாது இல்லாமா இதை வெந்நில அங்கே ரொம்ப நேரம் போடக்கூடாது. இது கொஞ்சம் வடி. இது இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கா? இல்லை தம்பிக்கா. இது என்னம்மா? பருப்பு, வெங்காயம், தக்காளி, பாதி தக்காளி இல்லை, காவாசி தக்காளி தான், மிளகு, மஞ்சள். நான் அது பார்த்துட்டே குரம் போட்டுக்கணும். காயப்பொடி. காயப்பொடியா? உள்ளுக்கே செட்டுக்குள்ளே முளைச்சிருக்கோம். செட்டுக்குள்ளே இருந்தது தான் இது, வெளியில் இருந்தது உருளைக்கிழங்கு பொரியலுக்கா அது? ஆமாம். கடு காயம் வெங்காயம் போ. கீரை சூப் வைக்க போறியா? இது காம்போட அப்படியே போட்டுருவேன், ஒன்றுமே உருவ வேண்டாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். பூடு, சின்ன வெங்காயம், மிளகு ஒரு 4-5 மிளகு, சீரகம் போட்டு லைட்டாக தட்டிட்டு அப்படியே போட்டு போதும். மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு செம்பளவு தண்ணி. அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான். அது கொஞ்சம் வேகட்டும். உருளைக்கிழங்கு வந்துருக்கும். சிறப்பில் ஓடுதாங்க. சரி உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இப்போ வேற எதுவுமே சேர்க்க முடியாது, ஒன்லி சாம்பார் பொடி மட்டும்தான். சாம்பார் பொடியா? இது புது விதமான ஒரு உருளைக்கிழங்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், தயிர் சாதத்துக்கு, சாம்பார், பருப்புக்கெலாம் வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடியை மட்டும் போட்டு அப்படியே கிளறி இறக்கிற வேண்டியதானே? ஏதோ மல்லி இலை போடணும். மல்லி இலை நான் போய் வாங்கிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன். இதுதான் வாசனை எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இன்னும் ரெடி ஆகலை. சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியாக கொஞ்சம் சால்ட் போட்டு இறக்கிடுவோம். உப்பு முதல்ல போடலையாம்மா? போடலை, ஏன்னா தண்ணி வத்தும்ல, எப்படி அளவுன்னு தெரியாதுல்ல. அதனால் கடைசியாக போட்டு ஆறட்டு. ஆமாம், சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதே முடிச்சு டைம் ஆயிடுச்சு. இனி பிறக்க தான். ஓகே, இதுக்கு மல்லி இலை போட்டுரும். டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருட்டா? எடுத்து வச்சிரு, வேலை முடிஞ்சிருங்களா? ஆட்டோ கிளம்பியாச்சு. எப்போ அதை தான் கணக்கு வைப்பேன், ஆட்டோ கிளம்பிடுச்சுன்னா டைம் போயிட்டு அப்படின்னுட்டு. பாக்ஸ் பிரெட் எடுத்துருமா? சீஸ் வெளியில் எடுத்து வைக்க உள்ளதாக இருக்கும். இப்படி சீஸ் போடவா? சீஸுங்க வேர் இஸ் சீஸ்? ஓகேவா? இப்படி கையில் பிடிக்க முடியலடா, என்ன குளிருது. அதுலேயும் இவ்வளோ டைட்டாக இருந்தானா சீவுறதுக்கும் கஷ்டமாக இருக்குல்ல.
மேலே சீஸ் போடணுமா திரும்ப? இது சீஸ் வச்சுருமா உங்களுக்கு மெல்ட் ஆக மாட்டேங்களா? ம் மல்லி இலையா? ஃபஸ்ட்டு சீஸு, அப்புறம் பல்லாரி, அப்புறம் தக்காளி, அப்புறம் மல்லி இலை, அப்புறம் சீஸ் போட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டர் தடவி அப்படி பொரிச்சு ரோஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணியிருக்கணும். நான் பெருசு பண்ண பார்த்தியா செதஞ்சு வரும். சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். யூரின் எதுவும் போயிருக்கானான்னு பாரு. ஆமாடா குட்டி. மீன் போயிட்டாரா? ஆமா, இப்போ வருவார் திரும்ப. ரோஸ்ட் ஆயிட்டா நல்லா போதுமா? எடுத்துருவா. என்னவா தம்பி வீடியோவில் காட்டலாமா? இந்த இது எனக்கு எது? ஆமாடா, நிறைய சீஸ் வச்சிருக்குது உனக்கு அப்படிதானே? இந்த இந்த 2 போதுமா? சில பேர் எப்படி தெரியுமா செய்வாங்க, மைக்ரோவேவ்ல வச்சிருவாங்க, அப்படியே இந்த சீஸ்லாம் உருக்கிரும். சரி சரி சாப்பிடுமா. நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? அது காட்டலையா? இது அது அடுத்ததுல காட்டலாம். நல்லா இது நான்லாம் சாப்பிடுவேன். இது எனக்கு அதுதான் உங்களுக்கு. வாவ் தம்பி வர. ஐயோ சொல்லு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்ன சுடாவா இருக்கு. அது மொசரல்லா சீஸ் தான். எப்படி வருமா மஜி? மசாலா சீஸ் தான் அப்படி வரும். எடுக்கலாமா? அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டும்டா. போதுமா? போதும். லேசாக தான் நம்ம இருக்குது. பார்த்துக்கோ, நீ தான் சாப்பிட போகிற. நான் தான் சாப்பிட போகிறேன். அதுக்காண்டி தான் எடுக்க போகிறேன். பொறுமை இல்லை. சீஸ் பாருங்க காட்டுறேன். இப்படி இருக்கு. இன்னும் கீழே இறக்கி காட்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்ம. என்ன குட்டியம்மா நல்லா இருக்கம்மா? அடுத்து பட்டர் வச்சு தரட்டா? பீனட் பட்டர். இது நான் கொடுத்த ஐடியாமா உங்களுக்கு. போயிருவோம் ஐடியா வந்துட்டு. நல்லா வந்துட்டுனா அதை கிரெடிட் வாங்குறதுக்கு எத்தனை பேர் போட்டி பாட்டி. இல்ல உண்மையிலே நான் அம்மாட்ட சொன்னேம்மா, நாளைக்கு இப்படி செஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா. மக்களே, இதெல்லாம் வந்து அவளுக்கு பத்தாதான். 10 செஞ்சு கொடுத்தாலும் பத்தாது. பீஸா மாதிரி வரும். வந்துங்களா? பீஸா கடுகு என்ன மாதிரி? தயிர் சோறுக்கு. தயிர் சோறுக்கா? கடலை பருப்பு கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை, சோறு வடித்து எடுத்தாச்சு. சோறு கொஞ்சம் போட்டு அப்புறமா தயிர் போடணும். கொஞ்சம் ஏற்கனவே சோறுலேயே போட்டிருக்கோமா உப்பு. இதை கொஞ்சமாக போட்டுட்டு உப்பு காணுமான்னு பார்த்துக்கணும்.
சிம்பிள் டன். இது கடைசியாக கொஞ்சம் கேரட்டு, வேறு கொஞ்சம் மல்லியெல்லாம். அவ்வளோதான், தயிர் சோறு ரெடி. ஸ்கூலுக்கு இன்னைக்கு லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தம்பியை விளாட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு பிபி ஊதிட்டு இருக்க. அதான் இல்லாட்டி அழுதுருப்பான். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து மீதி இருக்கிற ப்ரெட்டில் வந்து பீனட் பட்டரை தேய்ச்சி நாங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்கிறோம். போக மட்டும் இல்லை, இந்த முருங்கைக்கீரை போட்டு அந்த சூப்பு அதையும் பாப்பாவுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து குடிக்க சொன்னோம். அதையும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.